மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் மேம். இவளை எங்கேயுமே வெளியே கூட்டிகிட்டு போகிறதே இல்லை டாக்டர். ஆனாலும் ஒரு 15 days ஒன்ஸ் இல்லை 1 month ஒன்ஸ் வந்து நம்ம டாக்டரை விசிட் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஏதாச்சும் ஒரு இல்னஸ் வந்துகிட்டே இருக்குது. அது அடிக்கடிக்கு வருது. எதனால டாக்டர்? சரி, இதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு 2 வயசுக்கு கீழே இல்லை ஒரு 5 வயசுக்கு கீழே எதிர்ப்பு சக்தி வந்து கொஞ்சம் கம்மி. ஸோ உங்களுக்கு வெளியில் போனால் மட்டும்தான் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னு நினச்சிக்கிறது தப்பு. உங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே வந்து எவ்வளோ தூசு இருக்குது, காற்று மூலமாக எவ்வளோ வருது, ஒரு பெரியவங்ககிட்ட இருந்து எவ்வளோ வருது, வாட்டர் மூலமாக என்ன இன்ஃபெக்ஷன் வருது, புரியுதுங்களா? நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் வீட்டுக்குள்ளே வந்து ஃப்ளிட்டு, ஃபினாயில், ஸோ ஃப்ளிட்டு, ஃபினாயிலு, உங்களுக்கு வந்து பெர்ஃப்யூம்ஸு, டியோட்ரண்ட்டு, இதில் எது வேணால் அலர்ஜியாக மாறலாம், எது வேணால் இன்ஃபெக்ஷன் வரலாம். இப்போ ஒரு உதாரணமாக வந்து பெரியவங்களுக்கு ஒரு வைரஸ் கோல்டு வருதுன்னு வச்சுக்கோ, அது வந்து உடனே சரியாயிடும். உங்களுக்கு நீ வந்து விக்ஸ் இன்னல் வச்சா போயிடும், இல்லை சாதாரண ஒரு சூரியன் சாப்பிட்டா கூட சரியாயிடும். நீங்கள் அதே இரும்புறீங்க, தும்புறீங்க அப்படின்னா அது காற்று மூலமாக பரவி குழந்தைங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பேசிக் எட்டிக்கெட் தெரியணும். அதாவது கையை எப்படி வச்சு போகிறது, இல்லை ஒரு கர்ச்சீஃப் வச்சுக்கணும், இல்லை ரொம்ப சிவியராக நமக்கு கோல்டு இருக்குது, நீங்கள் மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு இருந்தால் கூட மாஸ்க் போட்டுக்கணும். குழந்தைய க்ளோஸ் கான்டாக்டில் போய் யாரும் குழந்தை மூஞ்சி இருக்கு இரும்ப போகிறதில்ல. பட் ஒரு 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 2 மீட்டர் 3 மீட்டர் டிஸ்டன்ஸில் நீங்கள் இருமுனா கூட காற்று மூலமாக அந்த வைரஸ் கிருமிகள் பரவறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ காரணங்கள் இருக்கும்பொழுது வந்து ஒரு குழந்தைக்கு அடிக்கடி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கட்டாயமாக வரணும் அப்படின்றதுல நம்ம எவ்வளோ ப்ரிவென்டிவாக இருக்கிறோம் அப்படிங்கிறது யோசிக்கிறோம். அடிக்கடி வருதுங்கிறது மட்டும்தான் நம்ம மைண்டில் இருக்குமே தவிர நம்ம எவ்வளோ ப்ரிவென்டிவாக இருக்கிறோம் குழந்தைக்கு அப்படிங்கிறத யோசிக்கிறோம். ரெண்டாவது மருந்துகள். சரி, நீங்கள் வந்து இப்போ ஒரு வைரஸ் கிருமினால் ஒரு கோல்டு வருதுன்னா நீங்கள் ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து கோல்டு வெறும் மூக்கில் கொட்டுறதா, தும்மலா, இருமலா, குழந்தை எந்த அளவுக்கு சஃபர் பண்ணுது, ஃபீடிங் நல்லா எடுத்துக்குதா, ஆகாரம் எடுத்துக்குதா, நம்ம ரெஸ்ட்டில் வச்சுருக்கிறோமா, இவ்வளவும் நம்ம பார்க்கணும். ஸோ தேவையில்லாமல் எந்த டாக்டரும் வந்து மருந்துங்க கொடுக்க மாட்டோம். ரொம்ப அதிகமாக சிவியராக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து தாறுமாறாக மருந்து யூஸ் பண்ணாலும் அதுங்களுக்கு வந்து இந்த இம்யூனிட்டி லெவல் ரொம்ப கம்மியாகிடும். ஸோ தேவையான மருந்துகள் டாக்டருடைய அட்வைஸ் படி கொடுக்குறது நல்லது. சாதாரணமாக உங்களுக்கு பேரசிட்டமால் ஒரு ஜுரத்துக்கு, ஒரு கோல்டுக்கு நம்ம டாக்டர் என்ன சொல்லியிருக்காரோ அந்த அறிகுறிகள் இருக்கும்போது மற்ற ஒரு மூக்கில் கொட்டுறது, தும்மல் இருக்குது, ரொம்ப அதிகமாக குழந்தை ஒன்றும் சஃபர் பண்ணல, அதோடைய நார்மல் ரொட்டீன் எல்லாம் ஒழுங்காக நடந்துட்டுருக்கு, அப்போ நீங்கள் இந்த ஒரு கோல்டு மெடிசனோ இல்லை ஒரு ஜுரம் மருந்தோ கொடுக்குறது தப்பு இல்லை. அதுவே அடிக்கடி கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கக்கூடாது. நம்ம ஊரில் வந்து இப்போ ஒரு உதாரணமாக 2 வயசுக்கு கீழே அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு வருஷத்தில் வந்து ஒரு 5லேருந்து 6 தடவை கோல்டு வருங்கிறது நார்மல் தான் எங்கள் இது சொல்லுது. எங்கள் சங்கம், இந்திய குழந்தைகள் நல மருத்துவ சங்கம் சொல்லுது. ஸோ ஒரு 5லேருந்து 6 தடவை வருதுங்கிறது நார்மல். ஏன்னா அதை விட பாதுகாப்பான ஊர் நம்ம இல்லை. டஸ்ட்டு, புளி, ஸ்மோக்கு எல்லாமே நமக்கு வந்து எதிர்ப்பதமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி அடிக்கடி வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா?